நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இதுக்கு இவ்வளவு நேரமா? அது இல்ல, ஜனனி எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? ஆபீஸ் போகாம வீட்ல இருக்க, என்னாச்சு உனக்கு? ஏன் என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல, வீட்ல எல்லாம் கவனிக்கிறாங்க, அதான். இப்ப என்ன பண்ணணும் நானு? அவங்க எல்லாம் கவனிக்கிறாங்கன்னு டான்ஸ் ஆடணுமா நானு? என்ன ஜனனி இப்படி பேசுற? என்ன பத்தி யாருக்கும் கவலை இல்ல. எல்லார பத்தியும் நான் கவலைப்பட்டு நான் நடிக்கணுமா? உன்னை பத்தி கவலைப்படலன்னு எப்படி சொல்ற? நடிக்காத. இந்த நடிப்பை கொஞ்ச நாள் நம்பிதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். நடிப்பா? என்ன ஜனனி சொல்ற? 10 வருஷம் லவ், 20 வருஷம் லவ் பெருசா சொல்லிட்டு என்ன 10 நாள்ல தூக்கி போட்டுட்டல. தூக்கி போட்டனா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உனக்கு தெரியுமா? இன்னொரு தடவை அப்படி சொல்லாத, உன்னை கொன்னுடுவேன். மகாவுக்கு பெர்ஃபெக்ட் புருஷனா இருந்துகிட்டு எங்க என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறியா? என் லவ் பொய்ன்னு சொல்றியா? ஆமா, பொய். நீ ஒரு ஃப்ராட் பாரதி. என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, மாவ கல்யாணம் பண்ணதும் அவளை லவ் பண்ற. எல்லா ஆம்பளை மாதிரி இருந்தா நீயும் டக்கு டக்குன்னு மனசை மாத்திக்கிற. இப்ப நான் உனக்கு ஒரு ஆளே கிடையாது. இதுக்கு இடையில கடந்து கஷ்டப்படுறது நான் மட்டும்தான். வேண்டாம், இந்த கல்யாணம் எந்த நிலைமை நடந்ததுன்னு நம்ம 2 பேத்துக்குமே தெரியும். எப்படி நடந்தா என்ன? நீ சந்தோஷமா தானே இருக்க. அது எப்படி? நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு அழுதுட்டு எனக்கு சந்தோஷமா தானே இருக்க. அப்படித்தான் இருந்தா ஒண்ணு. நீ தானே சொன்ன மகா ஹேட் பண்ண முடியுமா சொல்லு? இப்போ ஏதோ எனக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி சொல்ற பத்தியா? கிரேட் பாரதி. வேண்டாம் வேண்டாம், நீ யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம். என்ன நானே ஹர்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க. திரும்ப திரும்ப அடிக்கிறேன்னு சொல்லாத ஜனனி, என்னால தாங்க முடியல. அது எப்படி? உனக்கு மட்டும் நடிச்ச உடனே கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு வருது. ஒரு பக்கம் என்கிட்ட வந்து அழற, அங்க போய் சிரிக்கிற. இது உலகமாக நடிப்பு பாரதி. என் பெயின் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு ஜனனி. நீதான் ஏன் பெயின் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க. உனக்கு நான் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். நான் இல்லனதும் கிடைச்ச பொண்ணை சூஸ் பண்ணி நீ ஹாப்பியா இருக்க. நான் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேலை செய்ய முடியாம தூங்க முடியாம தவச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அல்லாத ஜனனி, பார்க்க முடியல. உன்னை சந்தோஷப்படுத்த நான் சிரிக்கணுமா? You're a cheat. என்ன ஏமாத்திட்ட நீ. நான் கேட்டதா என்ன லவ் பண்ணுன. எதுக்கு என்ன லவ் பண்றேன்னு சொல்லி இப்ப இப்படி டார்ச்சர் பண்ற? நான் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா? நீ என்ன வீக் ஆக்கிட்ட. என்னோட சந்தோஷத்தை எல்லாம் நீ தூக்கிட்டு போயிட்ட. நான் இப்ப நல்லாவே இல்ல. உனக்கு ஏதோ ஒரு பொண்ணு போதும், ஏ இல்ல பி. என்னால அது முடியல. I'm in hell now. மகா சந்தோஷத்துக்காக என்னோட லவ் தூக்கி கொடுத்தப்ப கூட எனக்கு இவ்ளோ பெயின் இல்ல. ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ராட லவ் பண்ண நினைக்கிறப்பதான் என் பெயின் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. நீ என்ன லவ் பண்ணல பாரதி. உனக்கு என் மேல இருந்தது ஏதோ ஒரு ஈர்ப்பு. வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தது அது போயிடுச்சு. அது புரியாம நான் ஜனனி ப்ளீஸ். இனிமே என்கிட்ட பேசாத. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. I hate you பாரதி. I hate you. ஜனனி, சாப்பிடவா? எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம். அதான் ஏன்? பசிக்கல. இவ்ளோ நேரம் ஆகுது, சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆகுறது? நான் என்ன சின்ன குழந்தையா? விட. என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? மெதுவா சொல்லு. கத்துறன்னு தெரியுதுல, அப்படியே பேசுற. ஏய், என்னாச்சு உனக்கு? சாப்பிடதானே கூப்பிட்டேன். உன்னோட சாப்பிடலாம், நானும் சாப்பிடல. நான் சொன்னேனா? உனக்கு வேண்டாம், நீ சாப்பிட்டுக்கோ.
என்னைய டார்ச்சர் பண்ற? மகா சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்ப ஏன் நான் அவகிட்ட இப்படி பேசினேன்? எனக்கு என்னாச்சு? சாரி மகா. ஏய், அதான் சாரி சொன்னல. என் கூட பேசு. எதுக்கு? நான் தான் உன்னை டார்ச்சர் பண்றேன்ல, என் கூட எதுக்கு பேசுற? சாரி மகா. ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. ஒன்னும் வேணாம் போ. சரி, நம்ம சாப்பிடலாம். எனக்கு நீ தோசை சுட்டு கொடு. நீ என்ன சின்ன குழந்தையா? சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ. கோச்சிக்கிறியா? உனக்கு ஆக்டிங்கே வரல. வேஸ்டா ட்ரை பண்ணாத. நீ இப்படி என்கிட்ட கோச்சிக்கிட்டதே இல்ல. என்னாச்சு உனக்கு? சாரி மகா. ஏதோ ஒரு மூட்ல. கொஞ்ச நாளாவே நீ சரியா இல்ல. ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் இல்ல. ஆபீஸ்க்கு சரியா போகல, வீட்ல ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? சொல்லு ஜனனி. ஆபீஸ் போர் அடிக்குது, அதான் அந்த பக்கம் போகல. இல்ல, நீ போய் சொல்ற. ஏதோ இருக்கு, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. உன்கிட்ட தான் கேக்குறேன். பசிக்குதுன்னு சொல்றல்ல. பேச்ச மாத்திர பாரு. இங்க பாரு ஜனனி, நம்ம வீட்ல இந்திராவுக்கோ சுபாவுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது வேணும்னா அப்பா கிட்ட தான் போய் நிப்போம். ஆனா நீ அப்படி இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவ. இங்க பாரு, அம்மா அப்பா 2 பேரும் உனக்கு நான் தானே சொல்லுவேல. இப்ப சொல்லு, என்னாச்சுடா? ஒன்னும் ஆகல. நான் டைனிங் டேபிள்ல வெயிட் பண்றேன். டிஃபன் எடுத்துட்டு வா. இவன் மேல எதுக்கு கோச்சுக்கிறேன்? நான் ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறேன்? மகா பாவம், அவ என்ன பண்ணா? இனிமே அவளை ஹர்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரூம்க்கு வந்திருந்தியா? நீ குளிச்சுக்கிட்டு இருந்த. அப்புறம் ஆஃபீஸ் கால்ஸ் வரிசையா வந்தது, அதான் லேட். இன்னைக்கு ஆஃபீஸ் போல. ஹேய், இப்படியே ரூம்லயே இருந்தா என்ன ஆகுறது? எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம்ல. எங்க போய் என்ன ஆக போகுது? ஆஃபீஸ்க்கு ரெகுலரா போ ஜனனி, எல்லாம் சரியாயிடும். என்ன ஆச்சு? கஷ்டப்படுறியா? ஏய் ஜனனி, என்ன ஆச்சு? நான் ஏன் இப்படி மாறிட்டேன் சுபா? என்ன மாறிட்ட? I hate myself. எனக்கு என்னையே பிடிக்கல. ஹேய், என்ன ஆச்சு உனக்கு? இப்படிலாம் நீ பேச மாட்டியே. நான் தான் மகாவும் பாரதியும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். பட் அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கே கோபம் வருது. இங்க பாரு, இது எல்லாமே நேச்சுரல் தான். உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் பிஹேவ் பண்ணிருப்பாங்க. பட் இது தப்பு இல்லையா? அன்னைக்கு மகாபாரதி கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சது நான் தான். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த கல்யாணம் நடந்திருக்காது. பாரதியால மகா கிட்ட ஈஸியா பேச முடியலன்னு சொன்னப்போ அவனை நான் எப்படி திட்டினேன்னு தெரியுமா? இன்னைக்கு அவன் அவளோட பேசுறான்னு அவனை திட்டுறேன். எல்லாரையுமே நான் டார்ச்சர் பண்றேன். இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத, எல்லாமே சரியா போயிடும். நீ ஒன்னும் தப்பு பண்ணல. இல்ல சுபா, பெரியவ மாதிரி கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இன்னைக்கு நான் எப்படி இருந்தா அன்னைக்கு நான் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமடா. மகாக்கு இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது. பாரதி எப்பவும் வேலையில பிஸி.
அவன் வீட்டுக்கு வந்தாலும் மகாவோட பேசிதான் ஆகணும். பட் நீ தான் ஆஃபீஸ் போகாம ஃப்ரெண்ட்ஸோட பேசாம தனியா இருக்க. அதனாலதான் இவ்ளோ ப்ராப்ளம். அகைன் பிஸி ஆயிடு ஜனனி. வேலையில எல்லாமே மறந்து போயிடும். ட்ரை பண்ணி பாக்குறேன், முடியல. என்னால எதுவுமே முடியல சுபா. கொஞ்சம் பொறுமையா இரு ஜனனி, எல்லாமே சரியா போயிடும். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடுவ நீயே. அப்புறம் நானா இதெல்லாம் கிராஸ் பண்ணேன்னு நீயே யோசிப்ப பாரு. வர வர எனக்கு என்ன பிடிக்காம போயிட்டு இருக்கு. இந்த ஜலஸ், எரிச்சல் இதெல்லாம் எனக்கு எப்ப வந்தது? என் கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்றேன்னா. ஒன்னும் இல்ல ஜனனி, இவ்ளோ ஸ்ட்ராங்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் தான். கொஞ்ச நாள்ல தானாவே எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் அமைதியா இரு. சரியாகணும், இல்லைன்னா இதை எப்படியாவது சரி பண்ணணும். ஏதாவது பண்ணணும். ஏய், என்ன பண்ண போற? ஏதாவது பண்ணி ஆகணும் சுபா, வேற வழியே இல்ல. என்ன பண்ண போறேன்னு சொல்லு. தப்பா எதுவும் யோசிக்காத. அன்னைக்கு சொன்ன மாதிரி ஊரை விட்டு போறேன், காணாம போறேன்லாம் யோசிக்காத. அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க. மகா கிட்டயும் பாரதி கிட்டயும் கொஞ்சம் கோச்சிக்கிட்டதுக்கே இங்க உட்காந்து இவ்ளோ ஃபீல் பண்ற. நீ தப்பா ஏதாவது பண்ணி அது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் மகா லைஃப் முழுக்க கில்ட்டோட இருக்கணும். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். என்ன கேட்டா நீ கம்ப்ளீட்டா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு ஜனனி. இல்ல எங்கேயாவது வெளியே போலான்னு சொல்லு, போயிட்டு வரலாம். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடுவ நீ ப்ளீஸ். நான் சும்மா சொல்லல, நீ பேசிக்காவே ரொம்ப ஸ்ட்ராங். இந்த பிரச்சனையெல்லாம் உன்னை எதுவும் பண்ணாது. எல்லாமே சரியாயிடும் பாரு. பாத்துமா, அறுதி எங்க மகா? அவன் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிருக்கான்ப்பா. ஓ, ஏ ஜனனி, ஜனனி வா. ஆஹா, நான் பாக்குறேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஏ வா 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 வா. ஏ நீ வா, நீ போன. ஏ வாடி. அப்பா வாங்கப்பா, இங்க விளையாடுங்கம்மா. மகா நீ வா. வாங்கப்பா, புடிங்க. ஏதாவது சொல்லுவா, ஏதாவது வா மாப்ள. எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டல? கொடுத்துட்டேன் மாமா. பாஸ்கரன் லீவ் கேட்டிருந்தாரே, வேற யாருக்கும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் மாமா. சரி. ஏ மாப்ள, எங்க போறீங்க? பட்டாசு வெடிங்க, வாங்க. வேணாம், நான் சின்ன பிள்ளையா? பாருடா, என்ன கிண்டல் பண்றியா? அப்ப நான் சின்ன பிள்ளையா? ஐயோ, இருக்கட்டும் மாமா. அட வாங்க மாப்ள. தல தீபாவளி உனக்கு தான்டா. அப்ப நீ தான் கட்டாயம் வெடிக்கணும். இந்தா. பாரதி, நீ பட்டாசு வெடிக்கிற சத்தத்துல இந்த தெருவே அலறணும். மாம்ஸ் வாடா. வெடிங்க வெடிங்க. அட வாடா. வா. போங்க போங்க போங்க. எடு எடு. ஏய், கீழ போடுடா. மாம்ஸ்
ஏய் போதும். காலையில நம்ம பாய்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன், 3 மணிக்கெல்லாம் ரெடி ஆயின்னு சொல்லிட்டாரு. போய் வாங்கணுமா? இல்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. என்ன மாம்ஸ் இது? மாப்பிள்ளை கெத்து காமிக்காம மட்டன் வாங்கிட்டு வருவான்னு கேக்குறீங்க? வேற என்ன மாமா? வேற என்ன மாப்பிள்ள, 2 நாளைக்கு ரெஸ்டாரண்ட் லீவு தானே, ஜாலியா வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. சரி மாமா. வா, பாரதிக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. சரிப்பா, வா பாரதி. இந்திரா, வெடியெல்லாம் போதுமா? என்னம்மா, என்ன சொல்றாரு அசோக்? அப்பா, அவன் பக்கமா டெய்லி நிறைய சொல்றான். உங்களுக்கு எது வேணும்? தீபாவளி அதுமா எங்கம்மா ஆளை காணோம், சீக்கிரம் வந்திருக்க வேணாமா? எதுக்கு இங்க நின்னு மொக்க போடுறதுக்கா? மெதுவாவே வரட்டும். சரி சரி வாங்க சாப்பிடலாம். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனனி, இந்தாம்மா. என்ன வாட்ச். இதெல்லாம் எதுக்கு இப்போ? தீபாவளிக்கு யூஸ்வலா எல்லாருக்கும் வாங்கி தர்றது தானே, நீ வெளியே வரல அதான். இந்தாம்மா வாங்கிக்கோ. எனக்கு வேண்டாம். என் பொண்ணு பழைய ஃபார்முக்கு வந்துட்டா போல. ஏன் இப்படி எப்பவும் நடிக்கிறீங்க? அப்பா எப்படி நல்லா நடிக்கிறேனா? அதுலயாவது பாஸ் மார்க் போட்டா சரி. என் கூட சண்டை போட்டாதான் என் பொண்ணு பிரச்சனை இல்லாம இருக்கான்னு அர்த்தம். அன்பா பேசுனா அப்படியே ஷாக் ஆயிருது எனக்கு. உங்க நடிப்ப மகா கிட்டயும் சுபா கிட்டயும் காட்டுங்க, ஏன் கிட்ட வேண்டாம். போர் அடிக்குது. இயல்பா பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கும் உங்களை நல்லவர்னு காட்டிக்க செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, நான் நடிக்கிறேனா? இருக்கட்டும், நீ சொல்லுமா, நீ எப்படி இருக்க? எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நீ என்ன நம்பாம இருக்கலாம், அதுக்காக நான் உன்னை அப்படியே விட முடியுமா? ஃபெஸ்டிவல்ல கூட நீ சந்தோஷமா இல்லம்மா, ஒரு மாதிரி கடமைக்கு பண்ணது மாதிரி இருந்துச்சு எல்லாமே. என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஜனனி, முடிஞ்சா நான் சரி பண்றேன், இல்லைன்னா நீயே பார்த்துக்கன்னு ஒதுங்கிடுறேன். செகண்ட் சாய்ஸ், ஒதுங்கிக்கோங்க. ஐ கேன் மேனேஜ். இந்த வீட்டில் எல்லாருக்கும் நீ நல்ல பொண்ணு, என்னதான் உனக்கு பிடிக்காது. சரி, அதுக்கு உன்கிட்ட ஏதோ ரீசன் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா இப்ப நீ ஏதோ பிரச்சனையில் இருக்க, அது என்னன்னு சொல்லு ஜனனி. உன்னை எப்படி பார்க்க முடியல என்னால. ப்ளீஸ் நடிக்காதீங்க. இந்த நடிப்பை மகாவும் சுபாவும் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். ஜனனி, டைரக்டாவே கேட்கிறேன், ஏதாவது லவ் பிரச்சனையா? சொல்லுமா, பையன் யாரு? நான் பேசுறேன், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்டா. எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு, இனி என்ன சரி பண்ண போறீங்க? எனக்கு புரியல, என்ன முடிஞ்சு போச்சு? நீ ஓப்பனா சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏன் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க இடத்த காலி பண்ணுங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படிமா கேட்கறது? நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளுமா. என்னை பத்தி நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, அப்பா எதுவும் செய்யல, நான் நல்லா அப்பா இல்ல, என்னை பத்தி எதுவும் வேணாலும் நினைச்சுக்க. நீ இப்படி திட்டுறதும் சண்டை போடுறதும் புதுசு இல்லடா. நான் பாட்டுக்கு தானே உட்காந்துட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து ஏன் பேசணும்? அப்புறம் நான் திட்டுறேன் சண்டை போடுறேன்னு ஏன் தப்பா சொல்லணும்? அம்மா, நான் சொல்லி முடிச்சிடுறேன், கொஞ்சம் அமைதியா கேளுடா. இவ்வளவு நாள் நீ கோச்சுக்கிட்டது கூட ஏதோ ஒரு ரீசன் இருந்தது. ஆனா இப்ப முத தடவை என்ன தவிர வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ அப்செட் ஆயிருக்க. நான் இல்லாம வேற யாரோ உன்னை கவலைப்பட வச்சிருக்காங்க. அது யாரு, என்னன்னு சொல்லு, என்னால சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். என்ன சொன்னீங்க? நீங்க சம்பந்தப்படாத விஷயமா? இல்ல, இப்ப நான் கவலையா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னல, முடிச்சு வச்சதும் நீங்க தான். இப்ப மட்டும் இல்ல, நான் எப்ப அழுதாலும் அதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க மட்டும்தான். அம்மா, இப்ப நான் இப்படி அழறதும் இப்படி கஷ்டப்படுறதும் உங்களாலதான்.
நீங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்களாலதான் நான் இன்னைக்கு சந்தோஷமா இல்ல. அழாதடா ப்ளீஸ், அழாதடா. தொடாதீங்க. நான் என்னடா பண்ணேன் புரியலையே. எதுக்கு அழற? என்ன நடந்துச்சு? அப்பா என்ன பண்ண? ஒண்ணுமே புரியலமா. உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நான் மட்டும் இல்ல, மகா, சுபா, பாரதி யாருமே இங்க சந்தோஷமா இல்ல. அப்பா அப்பான்னு சென்டிமெண்டா பேசி எல்லாரோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க நீங்க. ஐயோ, என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? நான் அப்படி எல்லாம் எல்லாரையும் அழ வச்சுட்டு ஓப்பனா அழ கூட விடாம அப்பா அப்பான்னு சென்டிமெண்டா பேசி சாகடிக்கிறீங்க எல்லாரையும். உங்க ஒருத்தருக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க நீங்க. நீங்க ஒரு செல்ஃபிஷான ஆளு. சரி, அவங்கள விடு. நீ சொல்லு, உன்னை நான் ஏன் அழ வைக்கிறேன்னு சொல்லு. சத்தியமா என்ன பண்ணேன்னு புரியலடா. என்னால இந்த நடிப்பு பார்க்க முடியல. முதல்ல வெளியே போங்க. ஆமா ஆமா, என்னன்னு சொல்லுமா. நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை சரி பண்ணிடலாம். சரி பண்ணவே முடியாத தப்பெல்லாம் பண்ணிட்டு நடிக்காதீங்க இங்க வந்துட்டு. எனக்கு உங்ககிட்ட பேச ஒண்ணுமே இல்ல. ஒன்னும் புரியலடா. ஆமா, நான் என்ன பண்ணமா? உன்னை அழ வைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் சொல்லுடா ப்ளீஸ். ஆமா, நீங்க தான் அழ வச்சீங்க. திரும்ப திரும்ப சொல்லுவேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான். உங்களாலதான் என் வாழ்க்கையே போச்சு. போங்க இங்க இருந்து.